ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான டாப்பிக்கோடு வந்திருக்கோம். ஸோ என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட் எப்படி எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக, அதுக்கான ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய எல்லாம் பிக் நம்பரெல்லாம் நம்மளால் ஸ்கொயர் ரூட்டுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது, கரெக்டாக? ஸோ நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். வித்தவுட் கேல்குலேட்டர் இல்லாமல் நம்மளால் போட முடியாது, கரெக்டாக? ஸோ பெரிய பெரிய நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் அப்படின்னா, ஸோ அது எப்படி நம்மளோட மைண்ட் கேல்குலேஷன்லேயே பண்ணலாம். ஸோ அதுக்கான ஷார்ட்கட் மெத்தட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது ஒரே ஒரு குட்டி விஷயம் தான். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான சில ஷார்ட்கட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இந்த 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்லேருந்து நம்ம 9 ஸ்கொயர் வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதோட யூனிட் டிஜிட்டுங்கிற சென்ஸ் அதோட ஃபஸ்ட் டிஜிட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், ஓகேவா? ஸோ 1 ஸ்கொயர்லேருந்து 9 ஸ்கொயரோட வேல்யூஸ் வரைக்கும் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். சரி, வாங்க இப்போ டாபிக் உள்ள போவோம். ஸோ ஒரு சில செட் ஆஃப் நம்பர்ஸ் நான் இங்கே போட்டு பார்க்குறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள், ஓகே? ஸோ இப்போ நான் போடக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஸ்கொயர் ரூட் வரக்கூடிய நம்பர்ஸ். அதாவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரூட் 25 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸாக்டாக 5 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ 5 × 5 25 இல்லையா? ஸோ அந்த மாதிரி எக்ஸாக்டாக ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிற நம்பர்ஸ் தான் இங்கே பார்க்க போகிறோம். அப்படி எக்ஸாக்டாக ஸ்கொயர் ரூட் இல்லாத நம்பர்ஸ் பாயிண்டில் வரும் இல்லையா? ஸோ அது எப்படிங்கிறத நம்ம அப்ராக்சிமேஷன் அது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ எக்ஸாக்டாக ஸ்கொயர் வரக்கூடிய நம்பர்ஸில் ஒரு நம்பர் பார்ப்போம். ஸோ 7 5 6 9. ஸோ நம்ம இதோட ஸ்கொயர் ரூட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். 7 5 6 9ஓட ஸ்கொயர் ரூட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட யூனிட் டிஜிட்டை வாட்ச் பண்ணுங்கள். அதாவது ஃபஸ்ட் டிஜிட்டை வாட்ச் பண்ணுங்கள், ஒன்ஸ் டிஜிட்டை. என்ன இருக்குது? 9 இருக்குது, கரெக்டாக? ஸோ இங்கே வாங்க. இப்போது இதோட ஃபஸ்ட் டிஜிட், அதாவது யூனிட் டிஜிட்டில் என்ன நம்பர்ஸ்க்கெல்லாம் 9 வருதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ 3, அதுக்கப்புறம் 7, கரெக்டாக? ஸோ இதுதான் யூனிட் டிஜிட்டில் 1. ஸோ 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வருது, 7 ஸ்கொயர் பண்ணால் 49 வருது. ஸோ அப்போது நம்மளோட ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து ஒன்று 3ஆக இருக்கலாம், இல்லைனா 7ஆக இருக்கலாம். ஸோ இதை நம்ம அப்படியே ஹோல்ட்லேயே வச்சுருவோம். ஒன்று 3ஆக இருக்கும், இல்லைனா 7 இருக்கும். ஏன்னா யூனிட் டிஜிட் வந்து 9ல் எண்டப் ஆகிருக்கு இல்லையா? அதனால் அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இந்த யூனிட் டிஜிட்டோட சேர்த்து அதாவது இதுக்கு முன்னாடி இருக்க டிஜிட்டை அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க, ஓகேவா? இந்த யூனிட் டிஜிட்டோட சேர்த்து இதுக்கு முன்னாடி இருக்க டிஜிட்டை, அதாவது 2 டிஜிட்டை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு பாக்கி இருக்க இந்த 2 டிஜிட்டை எடுத்துக்கோங்க. 75. இப்போது கவனமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 75 இந்த நம்பர்ஸில் எதுக்கு க்ளோஸாக இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா 64 and 81 இதுக்கு இன்பிட்வீனில் தான் நமக்கு 75 கிடைக்கும், கரெக்டாக? ஸோ 64க்கும் 81க்கும் இன்பிட்வீனில் தான் நம்மளுக்கு 75 கிடைக்கும். ஸோ 64 81 இல்லையா? இந்த 75க்கு எது லெஸ்ஸராக இருக்குது? 64 தானே? ஸோ இந்த நம்பரை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ பிக்கர் நம்பர் கிடையாது, அதுக்கும் 75க்கு அதிகமான நம்பர் இல்லை, அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர், ஓகேவா? ஸோ 64 எதை சார்ந்து இருக்குன்னா 8 சார்ந்து இருக்கு இல்லையா? ஸோ இப்போ அடுத்த டிஜிட் என்னவா இருக்கும்னா 8. அது ஷியோர். நம்ம வந்து இங்கே வந்து திஸ் ஆர் தட்ன்னு போட்டிருந்தோம்ல, அது கிடையாது, இது ஷியோர். அடுத்த டிஜிட் வந்து 8 தான் வரும். ஸோ இப்போது நம்மளோட கொஸ்டின் என்னென்னா, ஒன்று இது 83 ஸ்கொயரோட வேல்யூ தான் இந்த 7569 இருக்கும். தட் இஸ் 83 × 83 ஓட வேல்யூ தான் இந்த 7569 இருக்கும். இல்லைனா 87 × 87 தான் இந்த 7569 இருக்கும். ஸோ இந்த 3 சூஸ் பண்ணுறதா 7 சூஸ் பண்ணுறாங்கிறது ஒரு சிம்பிளான விஷயம் தான். என்னென்னு பார்க்கணுன்னா, ஸோ 8 × 3 என்ன வரும் நமக்கு? 24 இல்லையா? ஸோ அதே மாதிரி 8 × 7 என்ன வரும்? 56. ஸோ இந்த 75 இருக்கு இல்லையா? இந்த இது ஸோ இந்த 75 எதுக்கு க்ளோஸாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 56 கொஞ்சம் க்ளோஸாக இருக்குது 75க்கு. 24 வந்து ரொம்ப தூரமாக இருக்குது 75க்கு கம்பேர்டு டு 56. அப்போ நம்ம 87, அதாவது 7 தான் சூஸ் பண்ணணும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் நம்பர் சூஸ் பண்ணணும். இந்த இடத்துல இந்த 75க்கு எது க்ளோஸராக இருக்கோ அந்த இந்த வேல்யூ, அதாவது எந்த டைம்லலாம் உங்களுக்கு யூனிட் டிஜிட் திஸ் ஆர் தட்னு வருதோ அப்போல்லாம் நம்ம இதை பார்க்கலாம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியராக இன்னும் புரியும். ஸோ நம்ம 7 சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ 87 × 87 தான் எனக்கு 7569, not 83 and 83. So square root of 7569 is 87. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம்.
ரூட் ஆஃப் 9216. ஸோ இதோட ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இதோட யூனிட் டிஜிட் என்ன 6 இல்லையா. ஸோ 6 வந்து பார்த்தீங்கன்னா எண்டப் ஆகிறது ஒன்று 4ல், அதாவது 4 ஸ்கொயர் வந்து 16, அதாவது இது யூனிட் டிஜிட் 6. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6ல் 6 எண்ட் ஆகுது இல்லையா. ஸோ அப்போ நம்மளோட ஒன்ஸ் பிளேஸில் ஒன்று 4 இருக்கலாம் ஆர் 6 இருக்கலாம். ஓகே, ஸோ இது நமக்கு 4ஆ 6ஆ அப்படிங்கிறது அடுத்தடுத்த வர நம்பர் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ நெக்ஸ்ட் டிஜிட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி தான் இந்த நம்பரோட இதுக்கு முன்னாடி இருக்க நம்பரையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கணும். அதாவது லாஸ்ட் 2 டிஜிட்டை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்த 2 டிஜிட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா 92. ஸோ இந்த 92 இந்த நம்பர்ஸ்க்கு எதுக்கு க்ளோஸராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 81க்கு அடுத்தது தானே 92 வரும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம 9 பெட்டராக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 9 தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். இது அப்ராக்சிமேஷன் கிடையாது, அப்ராக்சிமேஷனில் கொண்டு வரதான், பட் ரிசல்ட் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஸோ இப்போது நமக்கு 94 ஸ்கொயர் தான் 9216 வரும். தட் இஸ் 94 ஆர் 96, 94 into 94 ஆர் 96 into 96. இந்த ரெண்டு வேல்யூவில் ஏதோ ஒரு வேல்யூ கண்டிப்பாக டெஃபினட்டாக 9216 வரும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி பார்க்கலாம். ஸோ 9 into 4 வந்து நமக்கு 36 வரும், அண்ட் 9 into 6 வந்து நமக்கு 54 வரும். ஸோ இந்த 92 36க்கும் 54க்கும் இந்த ரெண்டை கம்பேர் பண்ணும்போது எதுக்கு க்ளோஸராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 54க்கு தான் க்ளோஸராக இருக்குது கம்பேர்டு டு 36. ஸோ நம்ம 6 தான் சூஸ் பண்ணிக்கிறோம். தட் இஸ் இந்த யூனிட் டிஜிட் வந்து நமக்கு 6 அப்படிங்கிறது சூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் வித் கேல்சியில். ஸோ 96 into 96 9216 தான். திஸ் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இப்போது அனதர் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4225. ஸோ 4225 லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 5ல் எண்ட் ஆகிருக்கு. ஸோ 5ல் எண்ட் ஆகிருக்கிற ஒரே நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 5 தான். ஸோ 5 ஸ்கொயர் இல்லையா. ஸோ இது மட்டும்தான், வேறு எந்த யூனிட் டிஜிட்டும் பார்த்தீங்கன்னா 5 இருக்காது. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல திஸ் ஆர் தட்ன்ற கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா, இந்த இடத்துல நம்ம கன்ஃபியூஷனே பட தேவையில்ல, 5 தான் வரும். ஸோ ஆக்சுவல் ரீசன் என்னென்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எந்த நம்பர் வந்து 5ஆல் முடியுறதோ அந்த நம்பர் வந்து கண்டிப்பாக இந்த யூனிட் டிஜிட் வந்து 5 தான் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டிஜிட் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அதே மாதிரி இந்த 2 டிஜிட்டை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுவோம். ஸோ 42 வந்து எதுக்கு க்ளோஸராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் இந்த 36 அண்ட் 49ல் தான் வந்து 42 வரும். ஸோ அதுக்கு நம்ம ஸ்மாலர் நம்பர் தான் சூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங் பார்த்தீங்கன்னா 6. ஸோ நமக்கு 6. ஸோ இதில் நமக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே வேண்டாம். 65 into 65 தான் வந்து 65 into 65 தான் நமக்கு 4225. தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4225 is 65. ஸோ இப்போ வந்து 3 டிஜிட்ஸ் வச்சு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி 4 டிஜிட்ஸ் வச்சு பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ 3 டிஜிட்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் நம்பர் எப்படி இருக்கிறதுன்னு பார்ப்போம். அதே ஸ்டெப் தான். ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 196 என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 196 அதே மாதிரி எண்டு வேல்யூ வந்து நமக்கு 6 இல்லையா. ஸோ 6னா வந்து ஒன்று 4 இருக்கும், யூனிட் டிஜிட் 6ல் எண்ட் ஆகிறது வந்து ஒன்று 4 இருக்கும் இல்லைனா 6 இருக்கும். ஸோ 4 or 6. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டிஜிட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். ஸோ இதுலேருந்து இதுக்கு முன்னாடி இருக்க டிஜிட்டை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவோம், 2 டிஜிட் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவோம். ஸோ பாக்கி இருக்கிறது நம்மளுக்கு 1 தான். ஸோ இங்கே 1 வந்து எக்ஸாக்டாக 1 இல்லையா யூனிட் டிஜிட்டு. ஸோ அப்போ இங்கே வந்து நமக்கு டெஃபினெட்லி 1 தான் வரும். ஸோ இப்போ நமக்கு 14 into 14 வந்து 196 கிடைக்கலாம், இல்லைனா 16 into 16 வந்து 196 கிடைக்கலாம். ஸோ 1 into 4 1 into 6. ஸோ 4 and 6. ஸோ இதுக்கு 1 எதுக்கு நியராக இருக்குது, அதாவது இந்த நம்பர் எதுக்கு நியராக இருக்குது பார்த்தீங்கன்னா 4க்கு நியராக இருக்குது கம்பேர்டு டு 6. கரெக்டாக. ஸோ அப்போ நமக்கு 14 into 14 தான் 196. ஸோ அப்போ யூனிட் டிஜிட் வந்து 4. ஸோ இதே ஸ்டெப் தான் வந்து எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ 3 டிஜிட்ஸ் நம்பராக இருக்கட்டும், 4 டிஜிட் நம்பராக இருக்கட்டும், ஏன் 5 டிஜிட் 6 டிஜிட் கூட. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 60516ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து 5 டிஜிட் நம்பர் கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் தேவைப்படுது. 4 டிஜிட் நம்பர்னால் இப்போ நம்ம ஈஸியாக போட்டுருவோம், ஏன்னா யூனிட் டிஜிட் செலக்ட் பண்ணுவோம், அதுலேருந்து 2 டிஜிட்டு கேன்சல் பண்ணுவோம். நமக்கு பாக்கி இருக்கிறது வந்து 2 டிஜிட்ஸ் இல்லைனா சிங்கிள் டிஜிட் இருக்கும். ஆனால் இங்கே 3 டிஜிட் இருக்குது.
ஸோ இதுக்கு எதுக்கு கம்பேர் பண்ணுறதுனே தெரியல கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி போடுறது அப்படிங்கிறத வந்து, அதாவது 5 டிஜிட்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் எப்படி எடுக்கிறது, 6 டிஜிட்க்கு எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம நாளை வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ 4 டிஜிட்ஸ் அண்ட் 3 டிஜிட்ஸ்க்கு எப்படி ஈஸியாக ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது வேணும்னா அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் தான். அதாவது அந்த யூனிட் டிஜிட் எண்டப் ஆகிற நம்பர்ஸ், கரஸ்பாண்டிங் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான். ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக 5ல் எண்ட் ஆச்சுன்னா நமக்கு ஈஸியாக போட்டுடலாம், திஸ் ஆர் தட்ன்ற கன்ஃபியூஷன் இருக்காது. பட் இந்த மாதிரி 6ஆல் எண்ட் ஆகிறது வந்து 4 and 6ஆக இருக்கும், 9ஆல் எண்ட் ஆகிறது வந்து 3 and 7ஆக இருக்கும். ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் அந்த திஸ் ஆர் தட்டுங்கிற அந்த கன்ஃபியூஷன் இருக்கும் யூனிட் டிஜிட்டில். ஓகே காய்ஸ், நாளைக்கு வந்து நம்ம 5 டிஜிட்ஸோட ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் 6 டிஜிட்டோட ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ பாயிண்ட்லலாம் வரும் கரெக்டாக. ஸோ எக்ஸாக்டாக ஸ்கொயர் ரூட் பண்ண முடியாது. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸோட தினம் தினம் விளையாடிட்டே இருங்க. நாளைக்கு இந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் பார்ப்போம். பை பை காய்ஸ், டேக் கேர்.